வணக்கம் வணக்கம். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே, கேன்சர் பேஷண்ட் நிறைய பேர் நம்மளோட ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. அதாவது பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் நிறைய பாய்ப்பீங்க. ஸோ நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, இந்த கேன்சர் பேஷண்ட்டுங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட ஸ்கார்ஃபுங்க பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கார்ஃப் வச்சுருப்பீங்க. அது தலைக்கு போடுறது, உடம்புக்கு போடுறது, கைக்கு போடுறது, காலுக்கு போடுறது எல்லாம் தயவு செஞ்சு துருசாக போட்டுருங்க. இந்த மழை டைமு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம உடம்பு வந்து சூடாகவே இருக்கணும். இந்த டைம் வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு முக்கியமாக அந்த பதிவு. அதே மாதிரி அஸ்மா உள்ளவங்க, க்ரானிக் சீக்கு உள்ளவங்களுக்கும் சேர்த்து தான். ஏன்னா நம்ம உடம்பு வந்து குளுமையாக ஆகக்கூடாது, ஜிலுப்பாக ஆகக்கூடாது. ஏன்னா மழை வெயில் ரொம்ப இல்லாமல் இருக்குது, ரொம்ப மழையாக இருக்குது, ரொம்ப குளிர்ச்சி களமாக இருக்குது. இது என்ன செய்யணும்னா, நம்ம லங்ஸ் மூச்சு விடுறத திணற மாதிரி வர ஆரம்பிக்கும். நம்மளோட நெஞ்சில் சளி கோக்கும், அதாவது லங்ஸில் தண்ணி கோத்துக்கும். அப்போ என்ன சொல்லும், நம்ம ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு மூச்சு திணற மாதிரி இந்த மாதிரி போனோம்னா லங்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லிடுவாங்க. இது வந்து லங்ஸ் இன்ஃபெக்ஷன் சொல்கிறதுக்கு காரணம் நம்மளுக்கு அந்த தண்ணி கோத்துக்கிட்டதுனால, அப்போ அந்த சளினால், அப்போ அந்த இடத்துல வந்து கூமானு இருக்குது அப்படின்வாங்க. இந்த மாதிரி கேஸ் நிறையா வரும். இந்த மாதிரி டைமில் நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு புலனம் பண்ணுங்கள். நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவேன் இதை பற்றி, இதுக்குள்ள நுணுக்கங்களை. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட எல்லோரா ஸ்கார்ஃபு, ஆர்ம் ஸ்லீப்பு, டிஷர்ட்டு, லெகின்ஸு, ஸ்டாக்கின்னு இதெல்லாம் போடுங்க. உங்கள் கால் கையில் போட்டே இருங்க. நான் இப்போ இந்த மழைக்காலம் ஆரம்பித்ததுலேருந்தே முந்தி என்ன செய்வேன், காலையில் எழுந்திரிச்சு ஒரு 11-12 மணிக்கு, சம்டைம் 1 மணி கூட போடுவேன். அதோட அதில் 10-12 மணி கழித்து வச்சுருவேன். இப்போ மழை ஆரம்பிச்சுலேருந்து நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் கூட நான் அதை போட்டிருக்கேன். காலையில் எழுந்துச்சு போட்டுறேன், போட்டு நைட்டு 1 மணி 2 மணி, சம்டைம் 3 மணி கூட கழித்து வைக்கிறேன். பெருசாக போட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய உடம்பு ஐஸ் மாதிரி ஆகிடுது, என் கால் கை ஐஸ் மாதிரி ஆகுது. அப்போ நம்ம எதுனாலனா நம்மளோட உடம்புல வந்து சூடு பற்றாமல் போகும். சூடு பற்றாமல் போகிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்போ நம்மளோட உடம்பு ரத்தம் சூடு குறைவதுனால நம்மளுக்கு அந்த பிரச்சனைங்க, அதாவது இந்த சீக்குங்க அதிகமாக வரும். அதனால தான் நான் இதை போட்டே இருக்கிறேன் கால்கையில். இது போட்டிருக்கப்போ நம்ம உடம்பு சூடாகவே இருக்கும், நம்மளுக்கு வந்து அந்த குளிர்ச்சி அட்டாக் பண்ணாது, உங்கள் நரம்பு பிரச்சனைங்க வராது. அப்போ உங்களுக்கு ஸ்நாகாக சளி பிடிக்கிறது, நம்ம ஷிரோத்தோ சாப்பிட்றோம், ஷிரோத்தோ கண்டிப்பாக சாப்பிடணும். இந்த மாதிரி நிறைய சேஃபாக ஆகுவீங்க. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். என்னோடய புலனம் எண் வந்து 0629 சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை சொல்லி ஷேர் பண்ணுங்கள் நிறையா. ஒவ்வொருக்கும் இந்த மெசேஜ் பேசுகிற ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்டுக்கும் நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.